வணக்கம். இப்ப நம்ம நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் எல்லாரோட்டையும் ஒரு ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, "இது ஏங்க இப்படி நடக்குது? இது என்ன நான் என்ன செஞ்சாலும் இப்படிதாங்க இருக்கு." அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் சில பேர் என்ன அப்படின்னா, "நான் அவன்ட்ட போய் பேசுறேன், அவன் வழு வழுன்னு விழுகுறான்." அப்படிங்கிறாங்க சில பேரு. நீங்க கூட ஒரு ஜோக் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா, ஒரு வீட்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு இருந்திருக்கு. ஒருத்தன் என்ன பார்த்துட்டு, அவன் எப்படி எத்தன நாய் இருக்குன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த கதவ மெதுவா தொறந்து போயிருக்கான். உள்ளுக்குள்ள ஒரே ஒரு குட்டி நாய் தான் படுத்துதுங்க. என்னடா இதுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய போர்டு போட்டுருக்காங்களே! இந்த போர்டு கீழ விழுந்தாலும் இந்த நாய் செத்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, வேற இருக்கான்னு பார்ப்போம்ன்னு உள்ள போய் கதவ தொறந்துருக்கான். காலிங் பெல் அடிச்சிருக்கான். உள்ள இருந்து ஒரு ஆள் வந்தான். "யார் நீ? எங்க இருந்து வந்த? எதுக்கு வேணும்? என்ன இப்படி தொறந்து வந்த? நான் இல்லையா?" அப்படி இவன்னு கத்துனாரு. இப்ப அவன் பார்த்தான். ஆ சரி. அங்க 1 கட்டி போட்டிருக்கு, 1 அவுத்து விட்டுருக்காய்ங்க. அப்படின்ட்டு போயிட்டான் அப்படியே. இது ஜோக்குக்காக கூட வச்சுக்கங்க. ஏன் அப்படி டென்ஷனா இருக்காரு? ஏன் அப்படி கோவம் வருது? எதுக்காக மனத்துல சில சமயம் தாழ்வு மனப்பான்மை வருது? இது எல்லாத்துக்கான சூழல் என்ன? இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எல்லாம் 100% எல்லாம் சரியா இருக்குதுங்கிறது இருக்காது. நான் இது ஏன் இவ்வளவு முன்னுரை சொல்றேன் தெரியுமா? விக்ரமாதித்தன் கதைகள் நீங்க படிக்க படிக்க நல்லா இருக்கும். இப்ப கூட சமீபத்துல துபாய் போயிருந்தப்ப, ஒருத்தர் தன் பையன கூட்டிட்டு வர்றாரு. ஒரு 8 வயசு இருக்கு அந்த பையன. கூட்டிட்டு வந்து என்ட்ட அறிமுகப்படுத்துறாரு. "ஐயா யாரு தெரியுதா? நீ விக்ரமாதித்தன் கதை கேட்பேல்ல, அது சொல்றது இவருதான்." "ஆமா, ஆமா. நீங்க சொல்லுவீங்கல்ல, வேதாள வருமே" அப்படின்னு அந்த பையன் என்ட்ட கேட்கறான். ஆமான்னு சொன்னேன். நம்ம YouTubeல வந்த விக்ரமாதித்தன் கதை அவ்வளவு போய் சேர்ந்திருக்கு. சரி, விக்ரமாதித்தன் கதையிலேயே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 6 மாசம் நாட்டுல இருப்பாங்க, 6 மாசம் காட்டுல இருப்பாங்க. காட்டுல இருப்பாங்கன்னு என்ன, மாறு வேஷத்துல மக்களுடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு வருவாங்க. இப்ப விக்ரமாதித்தனும் பட்டியும் போறாங்க. ஒரு ஊருக்குள்ள போறப்ப, ஒரு பெண் ஒருத்தி, அவ ஒரு மாரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, வெத்தல பாக்கு போட்டு அப்படி அப்படி 2 பக்கம் அப்படி துப்பிக்கிட்டு, கால்ல சலங்க ஜல் ஜல்ன்னு சத்தம் கேட்கிற மாரி இப்படி வந்துகிட்டு இருக்கா. இப்ப விக்ரமாதித்தன் பார்க்குறாரு. இவர் யாருன்னு யாருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா என்னன்னா, மாறு வேஷத்துல இருக்காங்க. "பட்டி, அவள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல." இவரு கேட்டாரு, அவ எதுக்கு பிடிக்கல? அவ ஒண்ணும் செய்யலையே" அப்படின்னு. "இல்ல, அவ நடை, உடை, பேச்சு, ஆளு ஒண்ணும் சொல்லல இவரு. போயிட்டா அவ. அப்ப நடந்து போற நடைய பாரு" அப்படி இப்படின்னு இருக்காரு இவரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னொரு ஊருக்கு வெளியில போனாங்க. அங்க பார்த்தா ஒரு வயசானவரு, பெரியவரு தலையில விறகு இது கட்ட சுமந்துக்கிட்டு, அப்படியே வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம தள்ளாடி தள்ளாடி நடந்து வர்றாரு. விக்ரமாதித்தன் பார்க்குறாரு. "பட்டி, அவர பார்த்தாலே பாவமா இருக்கு. போ, போய் முதல்ல அந்த விறகு கட்ட கீழ வாங்கி வை." "இல்ல மன்னா, அது அவங்க வேலைய அவங்க பார்ப்பாங்க விடுங்க. நம்ம வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? உழைச்சா தான சாப்பாடு." இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த இப்படி பேசி முடிச்ச உடனே, பட்டி என்ன பண்ணாரா விக்ரமாதித்தன்ட்ட, "இப்போ ஒரு விளையாட்டு காட்டுறேன் பாருங்க" அப்படின்ட்டு, அந்த கிழவனார்ட்ட போயி, அவருடைய அந்த கட்டெல்லாம் இறக்கி வச்சுட்டு, "என்னய்யா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வயசுல" அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்துட்டு, "ஒரு விஷயம் தெரியுமா? விக்ரமாதித்த மகாராஜா இறந்து போயிட்டாரு." "ஆ!" அப்படின்னு கத்துன அந்த கிழவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே தண்ணி எடுத்து தெளிச்சு, விக்ரமாதித்தனுக்கு அதிர்ச்சி. "என்னடா இப்படி சொல்லிப்புட்டானே" அப்படின்ட்டு. தண்ணி எடுத்து தெளிச்சு முகத்தெல்லாம் துடைச்சு, "என்னய்யா அத கேட்ட உடனே விழுந்துட்டீங்க?" "ஐயோ! அந்த மகாராஜா இறந்து போயிட்டாரே, இனி யார் இருக்கா நம்ம நாட்டுக்கு?" "சரி, எல்லா விதிப்படி நடக்கும். அந்த கட்ட தூக்கி தலையில வைங்க." போயிட்டாப்புல. "நீ எதுக்கு அப்படி சொன்ன?" அப்படின்னாரு. "இருங்க, இருங்க, இருங்க சொல்றேன்." அதுக்குள்ள அந்த போன பொண்ணு இங்கிட்டு கூடி திரும்பி வந்தா. இந்த முதல்ல பார்த்தோனே பிடிக்கலன்னு சொன்னார்ல, அவட்டயும் போயி, ஆ பட்டி, "எம்மா, ஒரு விஷயம் தெரியுமா? விக்ரமாதித்த மகாராஜா இறந்து போனாரு." அவ சிரிச்சுக்கிட்டு, "எவன் இறந்தா எனக்கு என்ன? செத்தா செத்து போறாய்ங்க போ" அப்படின்னு போயிருக்காப்புல. விக்ரமாதித்தனுக்கு கோவம் உச்சத்துக்கு வந்துருச்சு. "பட்டி, என்ன விளையாடுறியா நீ? போற வரவன்ட்டலாம் செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவனாவது பரவால்ல, வருத்தப்பட்டான். இவன் என்னடான்னா, அவன் எதுக்கு இருக்கான்? போனா போறான். எவன் செத்தா எனக்கு என்னங்கிறான்? இவள முதல்ல ஜெயில்ல வைப்போம்." "ஒண்ணும் வைக்க வேணாம். நான் சொல்றத மாத்திரம் ஒரு நிமிஷம் கேட்பீங்களா? சொல்லு. என்ன சொல்லப் போற?" "நீங்க
இந்த பொண்ணை நீங்கள் முதல்ல பார்த்த உடனே என்ன சொன்னீங்க? இவ யாரு? இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவ ஆளும் நடையும் உடையும் பாவனை அப்படின்னு நீங்க அனுப்பின அந்த வெறுப்பு அலைகள் அவட்ட போச்சு. சரியா? பதிலுக்கு அவ என்ன வெறுப்பு அலை உங்க மேல அனுப்புனா தெரியுமா? உங்கள அவ பார்த்ததே இல்ல. எவஞ்சத்தான் எனக்கு என்னன்னு ஒரு வார்த்தைய போட்டா. அதே சமயத்துல இந்த கிழவனார பார்த்தப்ப, நீங்க அன்பு அலைகள அனுப்புனீங்க. ஐயோ! வயசான காலத்துல இப்படி வந்து வெயில்ல அலையிறாரான்னு கேட்டீங்க. அந்த மனுஷன்ட்ட நீங்க இறந்து போனீங்கன்னு சொன்ன உடனே அவன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். அவனும் பதிலுக்கு அன்பு அலைகள் அனுப்புனான். நாம் மலை உச்சியில் நின்று கொண்டு ஹாய் என்றால் ஹாய் என்று சத்தம் தான் கேட்கும். நல்லா இருக்கணும் அதே தான் கேட்கும். என்ன சொல்றோமோ அது எதிரொலிக்கும். என்ன அனுப்புறோமோ அது திருப்பி கிடைக்கும். விதைத்ததுதான் விளையும், விதைத்ததைத்தான் அறுக்க வேண்டும். அதனால் நம்முடைய வார்த்தைகள் தான் நம்மை வாழ வைக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய சிந்தனைகள் தான் நமக்கு சிறப்பை தருகின்றன. இன்னொரு கேள்வி கேட்பீங்க. எல்லாத்தையும் நல்லா தான் பேசுகிறேன், நல்லா தான் சிரிக்கிறேன், ஆனாலும் என் மனசை நோக வைக்கிறாங்களே, என்னை வருத்தப்பட வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் நான் இன்னொரு கதையில் சொல்கிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.